மூவி லவர்ஸ், இனி நம்ம பார்க்க போற மூவி 2024 ரிலீஸ் ஆன பேரசைட் தி கிரேட்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் வெப் சீரிஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல ஒட்டுமொத்தமா 6 எபிசோட் வந்திருக்கு. நம்ம சேனல்ல 3 எபிசோட் அப்லோட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது 4வது எபிசோட். வாங்க மூவி கொள்ளலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். லைக் பண்ணிடுங்க, இதே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 3rd எபிசோடு எண்டில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினியை அந்த மாஸ்கை போட்டு பிடிச்சிருப்பாங்க பேரஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி ஹெட் பிடிச்சிருப்பாங்க. அதோட 3rd எபிசோட் முடிஞ்சிருக்கும். 4th எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம லேடி ஹெட்டுக்கு மேல இருக்கிற ஐயர் ஆபீசர்ஸ் எல்லாம் லைவ் கான்ஃபரன்ஸ்ல வராங்க. வந்து இது போல பிடிச்சிட்டீங்களா பேரசைட்டை அப்படி சொல்லி கேட்கறாங்க. அங்க இருக்கிற ஆளெல்லாம் நாங்கள் ரைட் பண்ண இடத்துல ஒரு பேரசைட்டை பிடிச்சிட்டோம், இதை வச்சு தான் பண்ண போறோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினான லியர் சுக காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் பேரசைட் அப்படி சொல்லுவாங்க. நம்ம லேடி எடுத்து பண்றாங்க, இந்த பொண்ணு தான் அட்டாக் பண்ணாங்க, இவங்க தான் பேரசைட் நம்ம பிடிச்சிட்டோம், நான் வச்சு இந்த பேரசைட்டை கொண்டுட்டாங்க, நீ இந்த பேரசைட் வச்சு நம்ம பிடிக்க போறோம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஏஞ்சிறாரு. ஏன் இது போல ஒரு அப்பாவான பொண்ணை பிடிச்சி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் ஆஃபீஸர்கிட்ட சொல்றாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் ஆஃபீஸில் கேட்குறாங்க. அங்கே இருந்தாலே இந்த பொண்ணை செக் பண்ண சொல்லிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து காட்டுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்குள்ளே பேரசைட் இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு தான் மியூட்டன் நமக்கு தான் தெரியும். அதுமாரி பேரசைட்டே இல்லைன்னு சொல்லி தெரிய வந்தோடனே நம்ம அங்கே இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதை பேர் அப்பாவி பொண்ணை கொடுமைப்படுத்தி வெளில வந்தால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் பேசுகிற நேரம் நம்ம லேடி ஹெட்டை காட்டுறாங்க. லேடி ஹெட் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன அட்டாக் பண்ண நான் பார்த்தேன், அவள் வந்து ஒரு பேரசைட் தான், ஒருவேளை மியூட்டனாக கூட இருக்கலாம், நமக்கு பேரசைட் பற்றி எதுவுமே தெரியாது, ஒருவேளை இந்த பொண்ணு மியூட்டனாக இருந்தால் நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின் நம்ம லேடி ஹெட் சொல்கிறாங்க. இதை கேட்டுவிட ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சு, அப்பாவி பொண்ணு புதுசுன்னு கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சு. நம்ம அசிஸ்டன்ட் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சி உட்கார வச்சோம். இது போல அந்த பொண்ணை வந்து ஃபுல் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் சொல்லிட்டு காட்டிட்டே இருக்காங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணு தெரியாமலே உட்காந்துட்டே இருக்காரு. அப்போ அந்த ஐயர் ஆஃபீஸில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்க செக் பண்ண வரையும் போதும், அந்த பொண்ணை கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நாங்கள் செக் பண்ணி அந்த பொண்ணை வந்து மியூட்டண்டா இல்லை நார்மலான மனுஷியா இல்லை பேரசைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட லேடி ஹெட்டும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுட்டே இருக்குது. ஆனால் லேடி ஹெட் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு போறாங்க. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இது போல அந்த பொண்ணை அங்கே அனுப்பிச்சு வச்சா அந்த பொண்ணை அடையாளம் தரதுக்கு ஆக்கிடுவாங்க, இதை போல நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இனி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஏற்றி விட்டு போறோம். அந்த அசிஸ்டன்ட் தான் நமக்கு துரோகின்னு தெரியும், ஆனால் நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாமலே இருக்கு. அதை கேட்டு போலீஸ் பாக்குறாரு. அந்த பொண்ணை ரொம்ப செக்யூரா வச்சிருக்க இடத்தையும் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஆளு ஷிஃப்ட் பேஸ்ல மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருக்க இடத்தை காட்டுறாங்க. அந்த பொண்ணு க்ளோஸ் அப் ஷாட் போய் ஒன்று போகுது. அதோட டைட்டில் போட்டு 4th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஏதோ கனவுலத்துல இருக்கிற போல இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் போலயே ஒரு உருவம் ஆப்போசிட் வருது. இது யாருன்னா நம்ம பேரசைட் தான், அதாவது நம்ம ஹைடின்னு சொல்ற பேரசைட் தான் நம்ம ஹீரோயின் உருவமா மாறி ஹீரோயின் பேசுறதுக்காக வந்திருக்கு. ஏன்னா ஹீரோயின் தான் கோமால இருக்காங்களே, பேசுறாங்க. ஹீரோயின் கேட்கறாங்க, நான் எப்படி இங்க வந்து கேட்கறப்போ பேரசைட் சொல்றது, இது போல நான் தான் உன கோமாக்கு வர வச்சு, நீ கொஞ்சம் ஆபத்தான நிலைமை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இது போல எதுக்கு நீ என் உருவத்தை எடுத்திருக்க அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு என் உருவத்தை நீ பார்த்தா பயந்துருவேன், அதனால நான் உன் உருவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட உருவத்தை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட ஹார்ட் பீட்லாம் ஏறுது. அதை பார்த்து அங்கே இருந்த ஆள் எல்லாருமே இதை போய் இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை போய் நம்ம ஏன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள்லாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கிறப்ப ஹீரோன் வச்சிருக்க இடத்தெல்லாம் கட்டுறாங்க. சும்மா செம்ம செக்யூரா இருக்கு அந்த இடம். அதை வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோனை எந்த வழியாக அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஹிண்ட் மாரி ஒன்று கொடுத்துட்டு போய் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டு ஹீரோனை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் பேரசைட்டும் பேசிட்டு காட்டுறாங்க. இவ்வளோ ஹீரோயினும் பேசுற உன் மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரசைட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சின்ன வயசுல ஹீரோயினை போட்டு அவங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்க. அந்த சீனை காட்டிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பேரசைட் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சின்ன வயசுல எங்க அப்பா என்ன ரொம்ப போட்டு அடிச்சாரு, அதனால நான் வந்து வழி தாங்காம எங்க அப்பா கிட்ட தைரியமா போயிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி என்ன அடிக்கிறாங்க குடும்பத்தான சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன். இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே நான் தான் எங்க அப்பாவை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே தான் தப்பா பார்த்தாங்க. ஆனா எங்க அப்பா என்ன அடிச்சது வந்து யாருமே எனக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோனை சின்ன வயசுல இருந்து அந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்திட்டு போற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அதே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோனு கூட இருக்கிற வளர்ந்த பையனோட டீட்டெயில ஃபுல்லா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஃபுல்லா எடுத்துட்டாங்க. அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வளர்ந்த பையன் இருந்த கேங்கு, அவருக்கு அந்த கேங் பண்ண துரோகம், இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரால் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கன் எடுத்துட்டு இது யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணது, நான் இது பர்சனலா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கிளம்பி போறாரு. வளர்ந்த பையன் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவரு போன் எடுத்து இதுமாரி நம்மளை பத்தி நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது பேரசைட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்றாங்க, சரி பேரசைட் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறதுக்காக பஸ்ல போய் ஏறி உட்காந்துறான். பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு மறைவா உட்காந்துறான். அதே நேரம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிடாரு. அவனை அழகா மடக்கி பிடிச்சிடாரு. பிடிச்சி அவன் கையில ஹேண்ட் காஃபையும் போட்டு விடாரு. இப்படி கூட கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காரு கூட்டு போயிட்டு கார்ல ஹேண்ட் காஃப் போட்டுட்டு இது போல நடந்த எல்லாத்தையும் கரெக்டா சொல்லு, நீ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லு. நம்ம வளர்ந்த பையன் என்ன சொல்றான்னா, நீங்க உங்க கேங்குள்ளே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்னையா பிடிக்கிறீங்க, உங்க கேங்குள்ளே தான் ஒரு பேரசைட் இருக்கா சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் சொல்லாம சொல்றாரு.
இருந்தாலும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நம்ப மாட்டாரு. யார் நீ என் கேங்கில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாரு. ஃபோன் எடுத்து காட்டுறாரு. நம்ம வளர்ந்த 3rd எபிசோட் எண்டில் கரெக்டாக பார்த்துருப்பேன் அந்த பேரசைட்டை யார் கொண்டான்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்துட்டு கரெக்டாக நம்ம போலீஸாருக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் தான் அதுமாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி விட்டுறாரு. இதை கேட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் லைட்டாக யோசிக்க நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட் அங்கே ஹீரோனை கூட்டு போகிற ஆள்கிட்ட பேசி எந்த வழியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை வாங்கிறது. தனியாக வந்து அந்த பேரசைட்டோட ஹெட்டுக்கு கால் பண்ணி இது போல் வந்து ஹீரோனை இந்த வழியாக தான் கொண்டு போகிறாங்க, நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதை கேட்டுனே நம்ம ஹெட் என்ன பண்ணிடுறாங்க, போலீஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து அந்த டோரில் நம்ம பேரசைட்டோட சிம்பிளை வரைஞ்சிடறான். சிம்பிளை வரைஞ்சிட்டு அங்கேருந்து தூக்கி போட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் இன்னும் கோமால தான் இருக்காங்க. கோமாளுக்கு காரணமே நம்ம பேரசைட் தான். நம்ம தெளிவாக இருந்தால் அவங்க சொல்லிட்டு கோமாலே வச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு சீன் போகுது. அதில் என்ன சீன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு போய் தனியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்களோட பையனை தான் ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம பார்த்துருப்போம். அந்த கனவுல வந்திருப்பாங்க. அதை தான் இப்போ உண்மையை ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இவங்க அம்மா நம்ம ஹீரோனை பார்த்துட்டு வேக வேகமாக கிட்ட வந்து அவங்க கையில் காசு கொடுத்துட்டு இனிமேட்டு இது பக்கம் வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதை கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடறாங்க. நம்ம அம்மா வச்சு நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் கையில் காசு கொடுத்து இனிமேட்டு நீங்கள் வராது சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடறாங்க. பேரசைட் என்ன சொன்னதுன்னா உங்கள் அப்பாவும் இதே போல தான் அவங்க குடும்பப்படுத்துறாங்க, அதனால தான் அவங்க வந்து தனியாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க கூட பேசலையே, என் கையில் காசு தர கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு கோவம் வந்து அடுத்த நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் நடந்த எல்லா உண்மையும் நம்ம வளர்ந்த பையன் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறான். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிறாரு நம்ம ஹீரோனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாரு. இறங்கி வேக வேகமாக வந்து நம்ம வளர்ந்த பையனை ஹேண்ட் காஃபி கழட்டி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. இதை போல நீனும் நானும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்ணுறான்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதை கேட்காம அவன் வேகமாக யோசிச்சு சொல்லிட்டாங்க, தப்பிச்சு போக தான் பார்க்குறான். நம்ம ஹீரோனை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் கோவமிடாரு. உன்னையே எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க தெரியுமா, உன்னையே எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதே போல உன் தங்கச்சியும் ஒன்று வந்து இறந்து போயிட்டாங்க, உங்கள் அக்காவும் பேரசைட்டாக மாறிட்டாங்க, இது போல உடனே நம்பியிருந்த பொண்ணை நீ விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் எமோஷனாக கத்திடுறாரு. கத்தனோடனே நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் திமிரா சொல்லிட்டு வந்துடுறாரு. இதை கேட்டு நம்ம வளர்ந்த பையன் இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லி நடந்து போகிறான். வளர்ந்த பையனால அவர் சொன்னதால தாங்கிக்கவே முடியல. ஆனால் வேகமாக வந்து நான் காப்பாற்றுறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேதர் ஆயிடுறாங்க. கேதர் ஆகி ஹீரோனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷன் கேட்றாங்க. நம்ம வளர்ந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வேகமாக போகிறான். நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொல்ற இது மாதிரி தான் போகணும்னு சொல்லிட்டு இதை போல நான் என்னோட கார்டு தரேன், அதை வச்சு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி உள்ள போனேன்னா அங்கே ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆள் தான் கூட அந்த ட்ரக்ல இருக்க ஆள் இவன் தான், நீ அவனை போல ஆயிடணும் அப்படின்னு சொல்றாரு. இவனும் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா என்ன சொல்றான்னா அங்க இருக்க ஒரு சோச்சு தான் இருப்பான், நீ அடிச்சிடு அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்ணா அசால்ட்டா நான் ஒரு ஆள் நான் பாத்துக்கிறேன் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றான். ஆனா அங்க போய் அவன் பாக்குறப்பதான் தெரியுது ஒரே ஒரு ரா ஏஜென்ட் மாரி செம மசில்லாம் வச்சுக்கிட்டு செமையா ஃபிட்டா ஒருத்தர் இருக்கான். நீ யாருன்னு சொல்லிட்டு அவனை கேட்கறான். நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்றான்னா இருந்து தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண பார்க்கறான். ஆனால் டோர் ஓப்பன் பண்ண முடியல. அப்ப செமையா 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்காங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறப்ப அந்த பையனை அந்த ஆஃபீஸர் தூக்கி நிறுத்திடுறாரு. அப்பதான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்து நீ வச்சு கொடுப்பாரு. ஆனா நம்ம வளர்ந்த பையன் பெப்பர் ஸ்ப்ரேலாம் வச்சு நான் என்ன பண்ண என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிருப்பாரு. ஆனா அந்த பெப்பர் ஸ்ப்ரே தான் யூஸ் ஆகுது. அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்ணிலே வேகமா அடிச்சிடாரு. அடிச்சோடனே அவன் கண்ணு எடுதுன்னு சொல்ற கேப்ல நம்ம வளர்ந்த பையன் அவனை அடிச்சுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அங்கிருந்து வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வருது. ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மேல இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் மேல வந்து சிக்னல் தராரு. இது போல வந்து நீ தான் அப்படி சொல்லி கேட்கறப்ப நம்ம வளர்ந்த பையனை பார்த்து நான் தான் அப்படி சொல்லிட்டு இன்ஃபார்மும் பண்ணிடுறான். நம்ம வளர்ந்த பையன் அங்கே உள்ள போயிட்டு அங்கதான் ஷெட்யூல் மாரி மாறுதுல அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் தலையில இருக்கிற மாஸ்க் ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க. ஷிஃப்ட் மாறதுனால அங்க ஆல்ரெடி இருக்கிற ஆள் நம்ம வளர்ந்த பையனை நம்ப மாட்டான். இருந்தாலும் கொஞ்சம் அவர் எவ்வளோ பேசி சமாளிச்சு விட்டுறாரு நம்ம வளர்ந்த பையன். அதே நேரம் அந்த இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்த பையன் போறான். அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ற ரிமோட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த பையன் கிட்ட போவாரு. அதுக்குள்ள அந்த போலீஸ் வேக வந்து டைம் பிளான்ல சேஞ்ச் நம்ம இப்பயே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் எடுத்துற நம்ம வளர்ந்த பையனை பார்த்து இது போல பேரசைட் கூட ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையே அந்த ட்ரக்ல ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கறாரு என்ன சீக்கிரமா எல்லாரும் கிளம்புறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லாரையும் சீக்கிரமா கிளம்ப சொல்லி போலீஸ் எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம வளர்ந்த பையனும் ஹீரோயினும் ஒரே ட்ரக்ல தான் இருக்காங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றான், ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. அதுக்குள்ள நானும் வரேன் சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கார்ல ஏறிக்கிறான். நம்ம வளர்ந்த பையன் தான் அசிஸ்டன்ட்டை பத்தி எல்லாம் நம்ம போலீஸ் விட்டு சொல்லிட்டாங்க. அதனால போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் அறுக்குதான் அடிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஹீரோனை கூட்டிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. டக்குனு ஹீரோனை வச்சுக்கிட்டு போலீஸ் கார் எல்லாமே அங்கேருந்து கிளம்புது. நம்ம வளர்ந்த பையனும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறான். ரிலீஃப் ஆகிட்டு பின்னாடி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இப்படி ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டே இருக்கிற நேரம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. அவருக்கு தான் ஆல்ரெடி டவுட் இருக்கிறதுனால இப்போ கேட்குறாங்க நீ எந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பா அப்படி சொல்லும் போது நமக்கே தெரியுது அந்த செகண்ட் பார்ட்ல எண்டில் ஒரு சர்ச்சில் பேரசைட்லாம் கேங்காக இருப்பாங்க. அந்த சர்ச்சு தான் ஒரு பேர் சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை போல அவர் கேட்கறப்ப நான் எப்படி நீங்க என்ன சாமி கும்பிட போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ மழுப்புறான். இருந்தாலும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் டவுட் தான் இருக்கு. அதே நேரம் ஒரு பிரிட்ஜில் ஹீரோனை கூட்ட எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. ஹீரோன் எல்லாம் போய் ட்ரக்கு போய் இடத்துல நிற்கிது. என்னன்னு பார்த்தா ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. நம்ம லேடி என்ன சொல்றாங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கார் ஆக்சிடென்ட் ஆன போல இருக்கு. அங்கே ஒரு ஆள் நிற்கிறான்.
ஏதோ நவருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நவர மாட்டா. கடைசியில் பார்த்தா பேரசைட்லாம் பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொதுமக்களும் அதை பார்த்து பயந்துட்டே இருக்கணும். லேடி ஹெட்டை காட்டுறாங்க. இது போல தான் நடக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம லேடி ஹெட் நினச்சிட்டே இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இறங்கி நம்ம பேரசைட்லாம் கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரிட்ஜுக்குள்ள இறங்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்புறப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனால் ட்ரக்கை வந்து நம்ம இங்கே நிறுத்தக்கூடாது, நம்ம ஹீரோனை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரக்கை வளைக்க சொல்றாரு. அங்கே இருக்கிற பேரசைட் எல்லாம் பாஞ்சி பறந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே கொண்டுட்டே இருக்கு. போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் அனுப்புற வேலையில அவங்களும் கொஞ்சம் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம லேடி ஹெட் அங்கே இருக்க பேரசைட்லாம் கொண்டுட்டே இருக்கிறப்போ ஒரு கார் ஒன்று வேகமாக வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற ட்ரக்கில் மோதி காரில் இந்த பேரசைட் ட்ரக்கில் இருக்க ஆளை கொண்டுட்டு நம்ம ஹீரோனை கொண்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிற நேரம் நம்ம லேடி ஹெட் கண்ணால் கொண்டு அந்த பேரசைட்டை கொண்டுறாங்க. இருந்தாலும் வளர்ந்த பையன் ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கான். எல்லாம் இருந்த பேரசைட் லேடி ஹெட் மேலே அட்டாக் பண்ணிடும். அதனால அவர் கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்துட்டு இந்த வளர்ந்த பையன் இறங்கி போயிட்டு அவங்க பாக்கெட்லேருந்து ரிமோட் எடுக்க போவான். அதுக்குள்ள அந்த லேடி ஹெட் முழிச்சிடுவாங்க. முழிச்சு நம்ம வளர்ந்த பையன் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வளர்ந்த பையன் தப்பிச்சு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீரோனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பாலத்தில் நடக்கிற ஃபைட்டில் ஒரு பேரசைட் வந்து நம்ம லேடி ஹெட் அட்டாக் பண்ண வந்துடும். அதனால அவங்க டைவர்ட் ஆயிடுவாங்க. அதே நேரம் வளர்ந்த பையன் ட்ரக்குள்ள ஏறி கதவை லாக் பண்ணிக்கிறான். அவனுக்கு அந்த மாஸ்கை எப்படி கழட்டணுமே தெரியல. இதாச்சும் பண்ணி கழட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் ஒரு பேரசைட் உள்ள உடச்சிட்டு வந்துருது. பேரசைட் அந்த கண்டெய்னரே ரெண்டா பொழந்து உள்ள வந்துருது. அதை பார்த்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அந்த பேரசைட்டை கண்ணாலே கொண்டுறாரு. கோமால இருக்க ஹீரோயின் கூட பேரசைட் பேசிட்டு இருக்கு. இது போல அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் காப்பாற்றினாலும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தான் அவனை வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. கடைசியா அவர் தான் நல்லா வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை எமோஷன் ஆகி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் வளர்ந்து அதை ரொம்ப ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறான். மாஸ்க் ரிமூவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரம் அந்த கோமால இருக்க ஹீரோயினும் மறைய ஆரம்பிக்கிறாங்க. மறைஞ்சா என்ன லைவ்ல வந்து முழிச்சிடுறாங்க. லைவ்ல நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறாங்க. நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்றான்னா அங்கிருந்து அவங்க வேகமா கூட்டிட்டு வந்து ஒரு காரை நிறுத்தி போலீஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு கார்ல ஏறுறான். இதை வந்து நம்ம லேடி ஹெட்டும் பார்த்துறாங்க, போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துறாங்க, அசிஸ்டன்ட்டும் பார்த்துறான். ரெண்டு பேரும் மாறி மாறி சுடுறாங்க. அதே நேரம் நம்ம அசிஸ்டன்ட் வாங்காம வந்து கார்ல ஏறுங்க சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிட்டு ஏறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இங்க நான் எங்க இருக்கேன், எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வளர்ந்து போய் நான் சொல்றேன் இப்போதைக்கு எது வேணும் இங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வேகமா போறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாலோ பண்ணிட்டே வர நேரம் ஒரு இடத்துல வந்து அசிஸ்டன்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டிட்டு இருக்க காரை வளைச்சு வேற இடத்துக்கு போறோம். நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஹீரோனுக்கு லைட்டா டவுட் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் அவங்களை தனியாக கூட்டு போறாங்க. நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை நிறுத்துறாங்க. நிறுத்தி அங்கிருந்து வேகமா போயிரு. வளர்ந்த பையன் என்ன சொல்றான்னா போக வேணாம் அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சிட்டு வேகமா இறங்கி ஓடியார ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மேலே எல்லாம் நடிக்க முடியாது, உண்மையை ஒத்துட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். போலீஸ் ஆஃபீஸர் என்னன்னு பார்க்குறாங்க. நீங்கள் வாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாரு. இது போல் இந்த தொழிலில் இருந்தால் எனக்கு எதுவுமே லாபமே கிடைக்கல, இதனால எனக்கு வந்து குடும்பத்தில் ஒரு முயற்சி கிடைக்கல, எனக்கு எதுவுமே இவங்க கூட கூட்டு சேர்ந்து இதுமாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு புனிதமான தொழில், இதை வந்து இவ்வளோ கலங்கப்படுத்திட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கிற நேரம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க வேகமாக ஓடிடுறாங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதோ ஆபத்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதில் வேகமாக ஓடிடுறாங்க. இங்கே அசிஸ்டன்ட்டை காட்டுறாங்க. என்னை பற்றி உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ என் கூட சேர்ந்துக்கோ, அப்பதான் வந்து நம்ம லைஃப்ல நல்லா முன்னேறலாம் சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த பேரசைட்டோட ஹெட் அங்க வந்துடுறான். பார்த்தோடனே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்காமலே சுட்டுறாரு. சுட்டாலும் பேரசைட் வந்து அந்த தலைக்குள்ளதான் இருக்கு. அது தனியா வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தலையை எடுத்து அவரு தலையை இருக்க வேண்டியதை இது ஆக்குபை பண்ணிக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வேகமா வராங்க. கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது போல அவர் உடம்பை ஆக்குபை பண்ணிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு பைப் எடுத்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பேரசைட்டா மாறிட்டார்ல அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டு ஆரம்பிச்சோடனே நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, பயங்கரமா சண்டை போட்டு இடத்துக்கு வராங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்றோம், திருட்டுத்தனமா பின்னாடி வந்து நம்ம ஹீரோனை சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துக்கிட்டு மறைஞ்சு வரான். அதே நேரம் நம்ம வளர்ந்த பையன் என்ன பண்ணிடுறான், கார் எடுத்து வேகமா வந்து நம்ம அசிஸ்டன்ட் இடிக்கிற மாதிரி வந்து காப்பாற்றி நீ வேகமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கார்ல ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புனே நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இவங்களை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இனி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போலீஸ் ஹெட்டை காட்டுறாங்க. இது போல தான் வந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்தையே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மாஸ்க் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்தது இடம் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டான், அதெல்லாம் தப்பிச்சு கூட்டு போயிட்டா சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஹெட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வளர்ந்த பையன் என்ன சொல்கிறான்னா, என்ன ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிட்றான், இல்லை நான் ஐடின்னு சொல்லுது. ஏன்னா ரொம்ப போலீஸ் ஆஃபீஸர் இருந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்காங்க. இல்லைனா அவங்க வர வேணாம் நானே எடுத்துக்கிட்ட சொல்லிட்டு ஐடி சொல்லுது. அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் கேட்டால் அவங்க தலையை எடுத்துட்டாங்களே. இந்த பேரசைட்டா மாறின போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஒரிஜினல் போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து வைக்க சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. அசிஸ்டன்ட் எடுத்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த 4th எபிசோட் முடியுது. இனி அடுத்த வார எபிசோட பார்க்கறதுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க.